Hi friends, welcome to Children Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோஸ் குக்கீஸ் அதாவது அச்சு முறுக்கு அதை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இல்லாம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆகும். அச்சு முறுக்கு ரோஸ் குக்கீஸ் செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப், மைதா 1 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே தாங்க மைதா சர்க்கரை எல்லாமே சேமாக எடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுக்கலாம். அரிசி மாவு போடுறோம், மைதா, சர்க்கரை, ஏலக்காய் தூள். இதில் நீங்கள் ஜீரகம் எள்ளு கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் போடலை. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க. மொத்தமாக ஊற்றிட்டா ரொம்ப அப்படியே தின்னாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த பேட்ரு மீடியம் இதில் இருக்கணும். அப்போ தான் அந்த அச்சியில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறேன் நான் தண்ணி ஊற்றி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க. வேறு ஒன்றுமே இல்லை, கடையில் வாங்கவே வேண்டாம், நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு வரேன். பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி வருது. நல்லா கலந்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் இந்த ஸ்பூன் எடுத்து காட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அடுப்பில் எண்ணெய் கடாய் வச்சுருங்க. எண்ணெய் சூடாகணுங்க நல்லா. இப்போ அந்த அச்சை எண்ணெயில் விடலாம். கொஞ்சம் அப்படியே சூடாகுது பாருங்கள், அந்த பபுள்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு அந்த மாவில் போட்டு இங்கே பாருங்கள், அப்படியே அந்த அச்சில் பிடிக்குது இல்லையா, அதை எண்ணெயில் போடுங்க. இந்த மாதிரி கத்தியில் மெதுவாக அதை தள்ளி விட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் விழும். அது மீடியமில் வைங்க போடும்போது. ஸ்லோவில் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த அச்சிலே ஒட்டிக்கும். ஹையில் இருந்துச்சுன்னா தீஞ்சிடும். அதனால் மீடியமில் இருக்கட்டும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். இப்போது அது நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு திருப்பி திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் அது ப்ரௌன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த அச்சை எண்ணெயிலே அப்படியே விடுங்க, சூடாகட்டும். அது பாருங்கள், அந்த அச்சு முறுக்கு ப்ரௌன் ஆகிட்டு வருது நல்லா. இது எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறின பிறகு நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், ப்ரௌன் ஆகிடுச்சு. எடுத்துடலாம் நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு. மறுபடியும் அதே மாதிரி மாவில் வச்சுட்டு எண்ணெயில் போடுங்க. இதே தாங்க மீதி இருக்கிற மாவும் அதே மாதிரி பண்ணணும். ஒரு வாட்டி திருப்பி விடுங்க நல்லா. அடுத்த பக்கமும் அது நல்லா ப்ரௌன் ஆகும். சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.